அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கடைகள்ல வாங்குற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு முட்டை, பட்டர், ஓவன் எல்லாம் தேவையில்லை. வாங்க ரொம்ப ஈஸியா வீட்டில் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் இல்லாமல் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணுறதுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் மைதாவை நல்லா சலிச்சு சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதாவாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மைதாவை இந்த கலவையோட ஒன்று சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மைதாவோட ஒன்று சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டூட்டி ஃப்ரூட்டியையும் பேட்டரோட ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பேக் பண்ண போகிற ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் இல்லைனா பட்டர் இது ரெண்டுத்தில் எது வேணால் தடவிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டரை ட்ரேயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ட்ரேவை ஒரு 2-3 முறை நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அப்போ கேக் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் மணலை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டை கவிழ்த்து போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்துலேயும் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட மணல் இல்லைன்னா உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம பேக்கிங் ட்ரேவை வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ட்ரேவை உள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 45 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம். கேக் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா டூத்பிக்கை விட்டு செக் பண்ணிக்கலாம். கேக் நல்லா வெந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் செக் பண்ணும்போது கேக் வேகாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ட்ரேவை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ட்ரேவை கவிழ்த்துட்டு இந்த மாதிரி லேசாக ஷேக் பண்ணிங்கனாலே கேக் அழகாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ நமக்கு வேணுன்ற அளவில் நம்ம கேக்கை பீசஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டான டூட்டி ஃப்ரூட்டி கேக் தயாராகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.